வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. வெளிநாட்டுக்கு ஹனிமூன் போன கப்புள்ஸ் இப்போ ரீசெண்டாக இறந்துருக்குறாங்க. அந்த தம்பதிகள் 2 பேருமே டாக்டர்ஸ் தான். டாக்டர்ஸ் விபூஷணியா மற்றும் லோகேஸ்வரன். இவங்க 2 பேருமே சென்னியர் குப்பத்தை சேர்ந்தவர்களாம். இவங்களுக்கு 2023 ஜூனில் மேரேஜ் நடந்திருக்கு. அப்புறம் இவங்க ஹனிமூன் போயிருக்கிறாங்க இந்தோனேஷியாவிற்கு. அங்கே படகுல போகும்போது ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்குறாங்க. இவங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ராட்சசால 2 பேருமே அந்த படகுல இருந்து பேலன்ஸ் தவறி விழுந்து இறந்துட்டாங்க. மிக துயரமான சம்பவம் பாருங்க இது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தம்பதிகள் இந்தோனேஷியா, தாய்லாந்து, மாலத்தீவ்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு ஹனிமூன் போகிறாங்க. ஆமா, இளைஞர்கள் கிட்டயும் மிடில் கிளாஸ்லயும் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய டூர் கம்பெனிஸ் பேக்கேஜ் எல்லாம் கொடுக்கறாங்க. ஆமா, குறைந்த பட்ஜெட்ல நிறைய பேக்கேஜஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த துயரத்திற்கு அப்புறம் டாக்டர் விபூஷணியாவுடைய அப்பா திருஞான செல்வம் அவர்கள் சென்னை தெற்கு மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் இவங்களை ஹனிமூன் கூட்டிட்டு போன டூர் கம்பெனி மேல கேஸ் போட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க ஹனிமூன் போனாங்க பார்த்தீங்களா, அந்த கடல் பகுதி, அந்த இடத்துல இது போல நிறைய துயரமான சம்பவங்கள் நடந்திருக்கான். ஆனால் அந்த கம்பெனி அதை பொருட்படுத்தாம எந்த பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணாம போய் ஃபோட்டோ ஷூட் நடத்தினதுனால தான் அவங்க உயிர் இழந்துட்டாங்க. இந்த ஒரே ரீசன்னால தான் அந்த டூர் கம்பெனி மேலே கேஸ் போட்டு இழப்பீடு கேட்டார். ஆனால் அந்த டூர் கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா, அந்த தம்பதி நாங்கள் கொடுத்த எச்சரிக்கையை மீறி போனதுனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு, இதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி வழக்க தள்ளுபடி பண்ண கேட்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய துயரமான சம்பவம் நடந்திருக்கு. அதற்கு அவர்கள் நிச்சயமாக பொறுப்பெடுக்க வேண்டும் என்று தான் நான் சொல்லுவேன். இதற்கு கோர்ட் என்ன சொல்லிச்சு தெரியுமா? கோர்ட்டும் அதை அப்படிதான் பார்த்துச்சு. நுகர்வோர் நீதிமன்றம் இதுல கம்பெனியோட சேவை குறைபாடு தெளிவா தெரியுதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால ஏற்பட்ட மன உளைச்சலையும் கணக்கில் எடுத்து சேவை குறைபாட்டுக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் விபூஷணியோட அப்பாவுக்கு கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. இது மிக சரியான தீர்ப்பு. இந்த துயரமான சம்பவம் மற்றும் இந்த தீர்ப்பு மற்ற நிறுவனங்களுக்கும் ஒரு பாடமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பா இந்த சம்பவமும் இந்த தீர்ப்பும் நம்ம எல்லாருக்கும், குறிப்பா பயணம் செய்யறவங்களுக்கு சில முக்கியமான பாடங்களை சொல்லி கொடுக்குது. முதல் பாடம் என்னன்னா, இந்த போட்டோ ஷூட்டை விட நம்ம உயிர் முக்கியம். இந்த சோஷியல் மீடியாவில் நமக்கு லைக்ஸ் வேணும், ஃபாலோவர்ஸ் வேணும், இந்த ஒரே ரீசனுக்காக டேஞ்சரஸான பிளேசஸுக்கு போய் ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்க. கையெடுத்து கும்பிடுறேன், ரிஸ்கான பிளேசஸில் போய் ஃபோட்டோ ஷூட் நடத்தாதீங்க. நமக்கு தேவை உயிர், லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இல்லை. ஆமா, சில சமயம் நாம அடிப்படை பாதுகாப்பு கூட மறந்துடுறோம். அதுக்கு இவ்ளோ பெரிய விலை கொடுக்கணுமான்னு யோசிக்கணும். நிச்சயமா. ரெண்டாவது, நீங்க அன்னைக்கு சொன்னது மாதிரி இந்த டூர் கம்பெனி சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல நல்ல ரிசர்ச் பண்ணணும். ஆமா, நல்ல பேர் எடுத்த நிறுவனமா, பாதுகாப்புக்கு அவங்க என்ன முன்னுரிமை கொடுக்கறாங்க, லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்கா, ட்ரெயின்ட் கைட்ஸ் இருக்காங்களான்னு எல்லாம் விசாரிக்கணும். கண்டிப்பா. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஆபத்தான பகுதின்னு தெரிஞ்சும் அந்த கம்பெனி கேர்லெஸ்ஸா இருந்திருக்கிறாங்க. அப்போ நீங்க சொன்னது மாதிரி ரிசர்ச் ரொம்ப முக்கியம். நிச்சயமா. ஓகே, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க ரிசர்ச் பண்ண சொல்றது கரெக்ட் தான். ஆனா ஒரு நல்ல டூர் கம்பெனியை ஆன்லைன்ல எப்படி சூஸ் பண்றது? அது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். உண்மைதான், அதுல சவால்கள் இருக்கு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் ரிவ்யூஸ் படிக்கலாம், கம்பெனியோட சேஃப்டி சர்டிபிகேட்ஸ் பத்தி கேட்கலாம், போறதுக்கு முன்னாடியே இமெயில்ல கேள்விகள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். அப்புறம் தெரியாத இடங்கள்ல, குறிப்பா கடல், மலை மாதிரி இடங்கள்ல தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கவே கூடாது. எச்சரிக்கைகளை அலட்சியம் பண்ணக்கூடாது. முக்கியமா படகுல போகும்போதோ தண்ணி பக்கத்துல இருக்கும்போதோ எப்பவுமே லைஃப் ஜாக்கெட் போடணும். நிச்சயமா, செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம பாதுகாப்பா இருக்கணும். அப்புறம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவை, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆமா, நாமளே கொஞ்சம் அந்த இடத்தோட சூழல், வானிலை, அங்க என்ன ஆபத்துகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சொல்ல போனா ஹனிமூன்ங்கிறது அன்பையும் ஒன்னா இருக்கிறதையும் கொண்டாட வேண்டிய நேரம். நிச்சயமாக, அது அவர்களுக்கான நேரம். டேஞ்சரஸ் ஸ்டன்ட்ஸ் பண்றது, அப்புறம் இந்த தேவையில்லாத இடத்துல போய் போட்டோ ஷூட் பண்ண முயற்சிக்கிறது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். போட்டோவே எடுக்க வேணாம்னு சொல்லல, எடுங்க, சேஃபான பிளேசஸ்ல போய் எடுங்க. லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவை சந்தோஷமான மெமரிஸ். அதை மட்டும் கிரியேட் பண்ணுங்க. இது ஹனிமூன் இல்ல, தனிமூன். தனிமையாக நீங்கள் இருவரும் என்ஜாய் பண்ணக்கூடிய நேரம். அதை கேவலம் ஒரு சோஷியல் மீடியாவில் லைக்ஸுக்காக உங்கள் உயிரை பணயம் வைத்து போட்டோ எடுக்காதீர்கள். ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். லைக்ஸ் போடுபவர்கள் ஒரே செகண்ட் தான்,
உங்கள் போஸ்ட்டுக்கு லைக் போட்டுவிட்டு அப்புறம் ஸ்க்ரால் செய்து அடுத்த போஸ்ட்டுக்கு லைக் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதற்காக நீங்கள் மலை ஏறி கடலில் போய் ஃபோட்டோ எடுத்து உயிரை பணயம் வைத்து எதற்காக? சேஃபான இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணி நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணுங்க. சந்தோஷமாக நீடோடி வாழுங்கள். இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாமே theopenmicpodcasts@gmail.com அனுப்புங்க. இது மாதிரி வேற தலைப்புகளை பத்தி நாங்க ஆழமா பேசணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு எழுதுங்க. கேட்ட எல்லாருக்கும் நன்றி. அடுத்த முறை சந்திப்போம். நன்றி.